ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்குள்ள ஒரு வருஷம் போயிருச்சு பாத்தீங்களா? இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு என்ன தெரியுமா? நிலைத்திரு. வசனம் பார்ப்போமா? கருத்து நிலைத்திரு. கருத்து வசனம்: நீ கற்று நிச்சயித்து கொண்டு வைகளில் நிலைத்திரு. 1 தீமோத்தேயு 3:14. நாள் 1. தலைப்பு: அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார். யோவான் 4:16 பின்பாகம். சரி, இயேசு கிறிஸ்துவின் இணைச்ச நாமத்தினாலே ஆண்டவர் இந்த 2025 வருடத்திலும் நமக்கு விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியுள்ளார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக இத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசிரியர்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவர்களை நடத்தும்படியாக இயக்குநர்களையும் ஆண்டவர் பயிற்றுவித்து அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சின்ன பிள்ளைங்க அமைதியாக இருக்கணும். உள்ள உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்கிறத என்ன செய்யணும்? கேட்கணும். சரிங்களா? சரி, நாம் ஜெபித்து இந்த 2025 வருடத்திற்கான விடுமுறை வேதாகம பள்ளியை நாம் ஆயத்தம் செய்வோம். முதல் நாள் கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் ஒன்றிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளச் செய்யப்படும். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அழைத்து அணைத்து ஆசீர்வதிக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் வாயிலாகவும் சிறு பிள்ளைகளை உம்மிடத்திலே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். நீர் அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி காணப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இதற்காக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய சமூகத்திலே அன்பு பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிற ஆவலோடு வந்திருக்கிற ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பலப்படுத்துங்க. அதுபோல இயக்குநர்களுக்காக செபிக்கிறோம். நன்றி ஆண்டவர், அவர்களை முன்குறித்து நீர் நடத்தி வந்திருக்கிறதற்காக நன்றி. அன்பு பிள்ளைகள் உம்முடைய நாம் மகிமைக்காக பிள்ளைகளை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து அன்பு பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து? எஸ், ஆமென், ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து இயக்குனர்கள் மற்றும் நடத்துவார்கள். ஆகவே பொறுத்திருந்து சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சத்தமே இல்ல. சாப்பிடலையோ? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆனா சொல்லணும். ஓ எஸ் சொல்றீங்களா? மறந்துருச்சல்ல. இங்கதான் சவுண்ட் இருக்கு, இங்க சாப்பிடவே இல்லை யாருமே. என்ன டீச்சர்ஸும் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சொல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து சொல்லுவாங்க, அடுத்து பாய்ஸ் சொல்லலாம். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்து பாய்ஸ். பார்த்தீங்களா? பாய்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விபிஎஸ் ஆரம்பிச்சதுல. கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ காலையிலே எந்திக்கணும்னு வருத்தப்படுறீங்களோ? சரி, இப்போ போன வருஷம் வந்து பாட்டு பார்க்கலாமா? ஞாபகம் இருக்கா? போன வருஷம் பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு சிலருக்கு இப்படி தலையாடுது, ஒரு சிலருக்கு இப்படி தலையாட்டுது. கேர்ள்ஸ் சைட்ல ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்படிதானே? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல போன வருஷம் பாட்டு? ஞாபகம் இருக்குல்ல? பாடலாமா? அடுத்து ஒரே ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துட்டு
இந்த வருஷத்துக்குள்ள போயிருவோம். சரியா? அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். பாட்டு ஞாபகம் இல்லையா? நான் வந்துட்டா. சரி, இப்போ ஒரே ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்துருவோமா? போன வருஷம் டைரக்டர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? யாரு? ஜெஸ்ஸி டீச்சரோ லான்சி டீச்சரோ? அந்த டைரக்டரை கூப்பிட்டுருவோமா? ஆக்ஷன் சாங் எல்லாருக்கும் மறந்துருக்கோம்ல? எனக்கும் மறந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த அக்கா நம்மள என்ன பண்ணுவாங்க? ரெனியூ பண்ணி விடுவாங்க. கூப்பிடுவோமா? எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. அதே பட்டா எந்திரிச்சு நின்று பண்ணலாமா? ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் எந்திக்கணும். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சூப்பரா பண்ணீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாமா? சரி, லாஸ்ட் டைம் போன வருஷம் உங்களுக்கு ஒரு வெல்கம் கிளாப் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 1 2 3 1 2 3 1 2 3 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3. சூப்பரா பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்போ என்னன்னா, போன வருஷம் 2 டைரக்டர் இருந்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு யார் இருக்கா? 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ எல்லாரும் வெல்கம் கிளாப் பண்ணாதான் அவங்க வருவாங்களாம். ஸோ வெல்கம் கிளாப் பண்ணிடலாமா? போதும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 டீமுக்கும் ஒரு பேர் வைக்க போறோம். ஓகேவா? என்னென்ன பேர் வேணும் சொல்லுங்க பாப்போம். சரி, அந்த பக்கம் ஆப்பிள் உங்களுக்கு. சரி, அவங்க டைகர். நீங்க ஏன் சொல்லவே மாட்டேங்க? சொல்லுங்க. என்னது கேட்கல? லயனா?
சரி நீங்க சொன்னது இருக்கட்டும். அக்கா ஒரு பேர் வைக்கட்டுமா? ஓகேவா? அக்கா வைக்க பேரு. உங்க பேரு, உங்க டீமோட பேரு ஆகா. சரியா? உங்களோட பேரு ஓகோ. ஆகா பெருசா ஓகோ பெருசான்னு சொல்லணும். சரியா? நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஆகால இருந்து ஒருத்தங்க வரணும், ஓகோல இருந்து ஒருத்தங்க வரணும். சரியா? போன சொல்ல கருத்து வசனம் யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆகால இருந்து ஒருத்தங்க சீக்கிரம் வாங்க. கருத்து வசனம், கருத்து வசனம் மட்டும் சொன்னா போதும். ஸ்டூடெண்ட் மட்டும் தான், டீச்சர் கிடையாது. டீச்சருக்கு அதுக்கு அப்புறம் இருக்கு. ஆகால யாருமே இல்லையா? அப்போ ஓகல கூப்பிட்டுருவேன். ஓகோல இருக்கீங்களா? கருத்து வசனம் இங்க வா. அன்பே பெரியது. அந்த பையனுக்கு எல்லாரும் VBS கிளாப் பண்ணிருங்க. சரி இப்போ ஆகால இருந்து யார் வரா? வசனம் சொல்லணும். கருத்து வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் VBS கிளாப் பண்ணுங்க. நான் வேற யாராவது ஓகோல இருக்கீங்களா? வசனமும் சேர்த்து சொல்றதுக்கு. அன்பே பெரியது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4:8. இப்போ ஆகால இருந்தாலும் சரி ஓகல இருந்தாலும் டீச்சர்ஸ் வரணும். மேக்சிமம் 5 தலைப்பு மட்டும் சொல்லணும் போதும். வசனம் வேண்டாம், தலைப்பு மட்டும். கருத்துல இருந்து 5 தலைப்பு மட்டும். ஆகா வரீங்களா ஓகோ வரீங்களா? ஏதாவது ஒருத்தருக்கு தான். அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது. போனாட்டி லைவ் பார்த்துருப்பீங்களா? அதில் ஓடி இருக்கும்ல. அன்பே பெரியது. அன்பு பிறரை மன்னிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஒண்ணுதான். நான் போய் சொன்னோம்ல, ஒண்ணுதான். ஆகா அல்லது ஓகோ. அடுத்ததான் வாய்ப்பு. அதான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, 2 டீச்சருக்கு ஒண்ணுதான். இந்த வருஷம் கருத்து வசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் பார்க்கலாமா எல்லாரும்? நாடகம் எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆகாவா ஓகோவா? சரி, டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ற மாதிரி எல்லாரும் VBS கிளாப் பண்ணுங்க. டீச்சர்ஸ் அப்பதான் வருவாங்க. VBS கிளாப். ஸ்கிட் பண்ற டீச்சர்ஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. யாரெல்லாம் என் கூட BBS வர? நீங்களாம் வரீங்களா? நல்லா பாட்டு படிக்கலாம், நல்ல கதை கேட்கலாம், கொஞ்சம் கழிச்சு ஜூஸும் குடிக்கலாம். எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? பார்த்தீங்களா, நான் பேக்கு போட்டாச்சு. போமா? BBSக்கு போவோம். தம்பி வாரியா? அக்கா வாரியா?
கவிதாக்கா கவிதாக்கா நில்லுங்க, எங்க போறீங்க? பிபிஎஸ் போ நடக்குது, நம்ம அங்க போவோம் வாங்க. பிபிஎஸ்ஸா? ஆமா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க பாரு. எங்க அப்பா எனக்கு புதுசா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்கக்கா, லஞ்சு இருக்கு, பிஸ்கட் இருக்கு, தண்ணி இருக்கு, ஜாலியா தின்னுக்கிட்டு கதை கேட்டுட்டு இந்த தம்பியை பாருங்க எவ்வளவு சிரிக்காம பாருங்க. நீங்க பைக்ல போனா சிரிக்க முடியாதுன்னு பாருங்க, சிரிக்கலாம். நான் வந்து பைக் ஓட்டி பழக போறேன். எனக்கு 30 டேஸ் தான் லீவ் இருக்கு. அந்த 10 நாளைக்குள்ள நான் பழகி ஜூன் மாசம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் பாரு. ஆமா. அப்போ நம்ம நான் வந்து நீங்களாம் நடந்து போவீங்க, நான் பைக்ல போக போறேன். அதனால நான் வரமாட்டேன். எனக்கு விபிஎஸ் இந்த தடவை நான் வரல. சரியா? என்னக்கா இப்படி சொல்லுங்க? பைக் எப்பனாலும் ஓட்டி பழகலாம்க்கா, பிபிஎஸ் மிஸ் பண்ணா பார்க்க முடியாது. இல்ல நான் பழகியே ஆகணும். அதுவும் இந்த 10 நாளையில நான் பழகணும்னு இருக்கேன். சரிக்கா சரிக்கா, உங்க விருப்பம். சரி, நம்ம இடத்துல யாரை கூப்பிடலாம்? எந்த அக்காவை கூப்பிடலாம்? சரி, ஒரு அக்காலும் வரமாட்டேங்காங்களா, என்ன செய்ய? கிஸ்மி அக்கா நின்னுங்க, எங்க போறீங்க? வாங்க இட்பராடி அக்கா, எங்க போறீங்க ரெண்டு பேரும்? குற்றாலத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு, இந்த வெயில் வேற ரொம்ப அடிக்கி, நல்லா குற்றாலத்துல குளிச்சுட்டு நல்லா சூட்டை தணிச்சிட்டு வரலான்னு போறோம். ஏக்கா நானும் பாருங்க காலையிலே குளிச்சாச்சுக்கோ, இருந்தாலும் நீங்க குளிச்சுட்டு பிபிஎஸ்க்கு வாங்கக்கா, நம்ம பிபிஎஸ்க்கு போவோம். நாங்கள் இந்த வருஷம் விபிஎஸ்க்கு வரல, நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஏக்கா போன வருஷத்தோட இந்த வருஷம் தான் டீச்சரே நிறைய வந்திருக்காங்க, பிள்ளைங்களும் நிறைய வந்திருக்காங்க. நீங்க இந்த வருஷம் வரமாட்டேன்னு சொல்லிடுறீங்களா? ஏன்னா ஸ்கூலுக்கு போய் போர் அடிக்கல, அதான் இந்த ஓ அப்படியா? 10 நாள் தான் லீவு, அன்னைக்கு டூர் போகாம இங்க வந்து இருந்தா. இன்னும் பாருங்கக்கா, எங்க அம்மாவை நிறைய லஞ்சு பிஸ்கட்லாம் தந்திருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி. நீங்க வரமாட்டேங்க, யாருக்கு கொடுக்க போ? பஸ்ஸுக்கு வர நேரம் ஆகுது, நாங்க கிளம்புவோம். சரி போயிட்டு வாங்க. அப்புறம் நம்ம யாரை கூப்பிடலாம்? இந்த வருஷம் பிபிஎஸ்க்கு ஆளே வரமாட்டேங்காங்க. ஜூஸ் வேற கலக்கி வச்சிருக்காங்க ராணி அக்கா. என்ன செய்ய, யாருக்கு கொடுக்கலாம்? யாராவது வராங்களான்னு பார்ப்போம். சரி யாரையா கூடும். இனி இடத்துல யாரை படிக்க? சரி யாரா வருவாங்க பார்ப்போம். நின்னுங்க, எங்க போறீங்க? சரி, செல்லெல்லாம் விளையாடக்கூடாது. டீச்சர் இன்னைக்கு பிபிஎஸ் நடக்குவாங்க, நம்ம பிபிஎஸ்க்கு போவோம். எனக்கே லீவு 1 மாசம் தான், அதுல பிபிஎஸ்க்கு வந்து நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும்? எனக்கு ஜிபி கிடக்கு, நான் அழகா கேம் விளையாடுவேன், சேட் பண்ணுவேன், ஃபோன் பண்ணுவேன். எனக்கு அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு, வேற எதுக்குமே டைம் கிடையாது. செல்லு பார்த்தா உங்க கண்ணு பீஸ் அடிச்சிடும், கண்ணாடி போடணும், அது தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா கேரட் சாப்பிடுவேன், நல்லா பீட்ரூட் சாப்பிடுவேன், எனக்கு ஒண்ணும் செய்யாது. அப்படியா? சரி உங்க விருப்பம். ஆமா, நான் போறேன்னு. சரி எல்லாருமே போயிட்டாங்களே, என்ன செய்ய? சரி லஞ்செலாம் வேஸ்ட். சரி பேக் வேண்டாம், தூர போடும். அம்மா காலு வலிக்குது. நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க முச்சில் கீழே விழுந்துட்டேன், எனக்கு காலு வலிக்கே. அப்பா அந்த குட்டி கூட கூப்பிட்டா விபிஎஸ்க்கு வான்னு சொல்லி, நான் போகாமல் இருந்துட்டேன், எனக்கு நல்லா அடிபட்டுட்டு. ஜாலியாக இருக்கேன், இன்னைக்கு பிபிஎஸ்ல ஜூஸ்லாம் குடிச்சாச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. காலு என்னாச்சு காலுக்கு? நீ கூப்பிட்டா பாரு, நான் வரலன்னு சொல்லிட்டேன் பாரு. நான் பைக் ஓட்டி பழகுறேன்னு சொன்னேன், கீழே விழுந்துட்டேன், காலு உடஞ்சிட்டு. ஆக்சிடென்ட் ஆயிட்டோ? கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்களா? பாத்தீங்களா, நான் ஏசப்பா பத்தி பேசோன்னு பாப்போன்னு கூப்பிட்டா நீங்க பைக் ஓட்டி படிக்க போறேன்னு சொல்லிடுறீங்க. சரிம்மா, சரி வாங்க, என்மையா பிபிஎஸ்க்கு வாங்க, ஏசப்பா சரியாக்குவாங்க. சரி. சரி கவிதாக்கா மனம் திரும்பி வந்துட்டாங்க. அடுத்தாலே டூர் போனவங்கள வராங்களா பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நினச்சோம், எதுவுமே நடக்கல பத்தியா? 10 நாளும் வேஸ்டா போயிருச்சு. ஏன் சோகமா இருக்கீங்க? டூர் ஜாலியா இருந்துச்சா? அதை ஏன் கேட்கீங்க? நாங்க ஜாலியா பண்றதுக்கு பணம் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். ஆமா, நீங்க 2 பேக் வர வச்சிருந்தீங்க. எங்க? நாங்க கொண்டு போன பணத்தை திருடிட்டு போயிட்டான், அதனால எங்களால என்ஜாய் பண்ணவே முடியல. போச்சா, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே எங்க பணத்தை திருட எடுத்துட்டு போயிட்டான். நான் அதான் சொன்னேன், பிபிஎஸ்க்கு வாங்க, பணம் போயிருக்காதுல்ல, பேக் போயிருக்காது, ஜாலியா இருந்திருக்கலாம். ஏசப்பா பத்தியா தெரிஞ்சிருப்போம். போச்சா. சரி வாங்க, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இன்னைக்கு தான் ஆரம்பிக்காங்க, என்ன நம்ம போய் கலந்துக்கிறோம் வாங்க. சரி ஏசப்பா எல்லாரையும் மனம் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீச்சர் எங்க போனாங்க? செல்ல வச்சிரு. டீச்சர் என்ன பெரிய கண்ணாடி போட்டிருக்கீங்க? நீங்க
சொன்ன மாதிரி எனக்கு கண்ணு தெரியாமலே போயிட்டு நான் கண்ணாடி சொன்னேன்ல. போட்டும் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கூட தெரியல. நான் சொன்னோம்ல டீச்சர் பிபிஎஸ் வாங்க கண்ணெல்லாம் தெரியும் அப்படின்னு பாருங்க. யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்களா பாருங்க, ஒருத்தர் கூட போடல. நீங்க சரி சொன்னது டீச்சர், correct ஒண்ணும் கெட்டு தான். போகல, வாங்க நம்ம பிபிஎஸ் போவோம். நானும் விபிஎஸ் போய் நல்லா பாட்டு படிச்சு நல்லா ஜெபம் பண்ண போறேன். ஆ, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? சொல்லுங்க, இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சு? பிபிஎஸ் கட்டடிக்காம வரணும், அப்படிதானே? கட்டடிக்கணுமா? பப்ஜி விளையாடணுமா? டூர் போகணுமா? பைக் ஓட்டி பிடிக்கணுமா? அப்படியே அரிசி தானே எல்லாம் படிப்பானா இருக்கும். சரி, ஜாலியாக எல்லாரும் வந்துருங்கன்னா 10 நாளும். நாடகம் நல்லா இருந்துச்சா? நாடகம் நல்லா இல்லையா? யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லல. நல்லா இருந்துச்சா? பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. இந்த நாடகத்துலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஏதா கருத்து வேற? விபிஎஸ்க்கு அப்புறம் எதுவுமே தெரியலையா? ஏதாவது தலைப்பு ஏதாச்சும் இந்த வருஷத்துல உள்ளது யாருக்கா தெரியுமா? முன்னாடி வா, வந்து சொல்லு. வா முன்னாடி. நிலைத்திரு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடும்போது கேட்டேன். சரி, ஓகே. ஐசக் பால் அழகா சொல்லிட்டான். அவனுக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல உள்ள கருத்து வசனமும் ஜெப பாடல் எல்லாம் ஜெபில் அக்கா சொல்லி தருவாங்க. எல்லாரும் அமைதியா கேளுங்க. கருத்து வசனம் முன்னாடி வந்து சொல்றவங்களுக்கு பெரிய பரிசு இருக்கு. அழகா கேளுங்க. கருத்து வசனம் என்னன்னு பார்க்கலாமா? கருத்து என்னது இந்த வாட்டி? நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்றீங்களா? நிலைத்திரு. கருத்து வசனம்: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். என்ன சொல்லலாமா? நிலைத்திரு. கருத்து வசனம்: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். எல்லாரும் பார்த்துட்டீங்களா? நிலைத்திரு. கருத்து வசனம்: நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். அண்ணனுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். கேர்ள்ஸ் டைம் இருந்து யாராவது? நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளின் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாக. விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, இந்த வருஷம் ஜப பாடல் நம்ம கேட்கலாமா? டீச்சர்ஸ்க்கு கிடையாது. டீச்சருக்கு லாஸ்ட் மொத்தமாக சொல்லுங்க அதுனே. பெருவரில் வச்சு 2 விரல வச்சு என்ன செய்யுங்க, அதான் லாங் ப்ரெஸ் பண்ணினா அப்போ காமிக்கு.
கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். நல்லா இருந்துச்சா? என்ன இருக்கா படிக்கணுமா? இல்ல நீங்க படிக்கிறீங்களா? இல்லையா? ஜெப பாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? அப்ப அக்கா இன்னொருக்கா பாடுற, அதுக்கப்புறம் நீங்க பாடணும், சரியா? உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். நல்லா இருந்துச்சா? இப்போ நீங்க பாடலாமா? நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், நீங்க பாடணும், சரியா? உம்மிலே நான் இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். அந்த இறுதி வரை உறுதியுடன் அது வந்து 2 வாட்டினே, 2 வாட்டி போட்டுக்கோங்க. 2 வாட்டி போட்டுக்கோங்க எல்லாரும். டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க, அப்புறம் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுங்க எல்லாம். சரி, இன்னொருக்கா நீங்க தனியா படிக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணி விடட்டுமா? உம்மிலே நான் நிலைத்திடவே சவுண்டா பாடுங்க. யாருமே சாப்பிடலையா? சரி, எல்லாரும் அழகா பாட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு விபிஎஸ் ஸ்டாப் பண்ணுங்க டீச்சர் எல்லாரும். சரி, அடுத்து ஒரு கேம் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் கேம்னா பிடிக்கும் தெரியுமா? அப்ப எல்லாரும் எழும்புங்க பாப்போம். எல்லாரும் சீக்கிரம் எழும்புங்க. எல்லாரும் என்னாச்சு? இவ்வளோ ஸ்லோவா எந்திக்கிறீங்க? சரி, sit down, stand up. Sharon cheating, sit down, stand up. half kneesல இருக்க கூடாது, டீச்சர்ஸ்க்கு இது எக்ஸசைஸ் தான், சரியா? stand up, sit down, sit down. சரி, எல்லாரும் எந்திரிடுங்க. சரி, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின், சரியா? உங்க கிளாஸ்ல முன்னாடி என்ன இருக்கும்? உங்க கிளாஸ் ரூம்ல முன்னாடி என்ன இருக்கும்? போர்டு. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ஒரு வரலால போர்டுல எழுத போறோம். என்ன எழுத போறோம்னா 1 to 10 எழுத போறோம். என்ன எழுத போறோம்? யாரெல்லாம் உங்களோட இந்த ஃபிங்கர் கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க மட்டும் தூக்குங்க பாப்போம்.
எனக்கு 1 to 10 எழுத தெரியாது. அதனால உங்களுக்கு இப்போ யார் எழுத சொல்லி தர போறான்னா வித்தியாசமா எழுத சொல்லி தருவாங்க. யாரு? நம்மளோட டைரக்டர்ஸ் எழுத சொல்லி தருவாங்க. சரியா? ஃபாலோ பண்ணணும். நான் பார்த்துட்டு இருப்பேன். நீங்க படிச்சாதான் உங்ககிட்ட நானும் 1 to 10 கத்துக்கிடுவேன். சரியா? பண்ணலாமா? தூக்குங்க கைய. எல்லாரும் போர்டில் எழுத போறோம். சரியா? 1 போடலாமா எல்லாரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் போட்டாச்சு அப்படிதானே? அடுத்து ரைட் ஹேண்டில் போட போகிறோம். இல்ல, ரைட் ஹேண்ட்ல போட்டோம். சின்ன கன்ஃபியூஷன். எல்லாரும் இப்போ ரைட் ஹேண்ட்ல போட்டோம்ல, அதே இது இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல போட போறோம். போட்டலாமா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைய பேருக்கு 1 மட்டும் தான் வந்திருக்காரு. எதுவுமே வர மாட்டேங்குயா? இங்க இருக்கிற சில பாட்டிமார்களுக்கு வரவே இல்லை. திருப்பி போட்டுருவோமா? திருப்பி போட்டுருவோமா? லெஃப்ட் ஹேண்ட் யார்ட்டெல்லாம் ஃபிங்கர் இருக்கு தூக்குங்க. லெஃப்ட் ஃபிங்கர் லெஃப்ட் போட்டுருவோமா? 1 to 10 போட்டுருவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, வரல. இனி அடுத்து. சரியா? அடுத்து என்னது? ரைட் லெக்ல போட போறோம். சரியா? எல்லாரும் ரைட் லெக் கொண்டு வந்திருக்கீங்களா வீட்ல இருந்து? தூக்குங்க. எது? இதான் ரைட் லெக். ரைட் லெக் எதுமா? சாப்பிட்ற கை இருக்குல்ல, அதுக்கு கீழே உள்ளதா ரைட் லெக். தூக்கு. ரைட் லெக் தூக்கு. டீச்சர்ஸும் தூக்குங்க. தூக்குங்க டீச்சர்ஸும். போட்டுடலாமா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சூப்பரா போட்டீங்க. இனி அடுத்து என்னது? லெஃப்ட் லெக். தூக்குங்க எல்லாரும் லெஃப்ட் லெக். ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பரா போட்டாச்சா? அடுத்து புதுசா டைரக்டர்ஸ் கத்துட்டு வந்திருக்காங்க. போட சொல்லுவோமா? இனி என்ன போடுவாங்க? எல்லாருக்கும் ஈகரா இருக்கா? சூப்பரா போட்டுருவா நம்ம டைரக்டர்ஸ். போட சொல்லுவோமா? நீங்க கவுண்ட் பண்ணுங்க, அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க். எத்தனை டாஸ்க் நம்மளுக்கு வைக்காங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருவோமா? சரியா? புதுசா போடுவாங்க. அடுத்து நீங்க போடணும். நீங்க கவுண்ட் பண்ணாதான் அவங்க போடுவாங்க. எல்லாருக்கும் 1 2 3 மனப்பாடம் ஆயிட்டா? போடு, அதுக்கப்புறம் தலை போடு. போட்டுருவோமா? கவுண்ட் பண்ணுங்க. 5 6 7 8 9 10. போட்டுலாம். இப்ப எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்து எல்லாரும் சேர்ந்து மண்டே வச்சு போட போறோம். சரியா? போட்டுடலாமா? இங்க போடுங்க எல்லாரும். சரியா? போட்டுடலாமா? பாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றாங்க. ஓஹோதா ஓஹோ பண்றாங்க. ஆஹா அப்படி டவுன் ஆயிட்டே போகுது. சரியா? போட்டுடலாமா? ஆஹா போட்டுடலாமா? சரி, போடுமா? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அங்க பாரு, 2 தலை உருண்டு போகுது. சரி, எல்லாரும் ஆமா சேட் பண்றவங்க வா. அர்ஷித் இங்க வா, இங்க வா, இங்க வா. அர்ஷித் சேட் பண்ணல, சூப்பரா பண்ணா. இப்போ ஹெட் வச்சு அவன் பண்ண போறான். நம்ம எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து பண்ண போறோம். செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹெட் ஹெட். சரியா? ஹெட் டீச்சர்ஸ் பண்ணணும். சரியா? கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பரா பண்ணிட்டீங்களா? எல்லாரும் அவங்களுக்கு விபிஎஸ் கிளாப் கொடுத்துட்டு அப்படியே நைஸா உட்காருங்க. சூப்பரா.
விழுந்துச்சா? ஆகாவா ஓகோவா? என்ன ரெண்டு பக்கமே சவுண்ட் இல்ல? சரி, இப்போ இன்னொரு பாட்டு கத்துக்கலாம் சரிங்களா? தீம் சாங். கருத்து பாடல் கேட்கலாமா எல்லாரும்? எல்லாரும் புக்ல 2வது பாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா எல்லாரும்? பாடலாமா? அக்கா ஃபர்ஸ்ட் பாடுறோம், கேளுங்க சரியா? சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு. அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினிலே நிலைத்திரு. ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினிலே நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சாட்சியாக வாழ்த்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. நல்லா இருந்துச்சா? என்ன ஒருக்கா நாங்க பாடுறோம், நீங்களும் சேர்ந்து பாடுங்க, அதுக்கப்புறம் நீங்க மட்டும் பாடலாம் சரியா? சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு. அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு. ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை வாழ்த்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. இப்ப நீங்க பாடலாமா? பாடுறீங்களா? நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்க பாடுங்க. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினிலே நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு. சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு,
கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, சாட்சியாக நிலைத்திரு இறுதி வரை. பாட்டு படிக்கணும். சாட்சியாக நிலைத்திரு இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. இல்லை ஒருக்கா பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? சவுண்டா பாடணும் சரியா எல்லாரும்? சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு, அன்பில் என்றும் நிலைத்திரு, உண்மையிலே நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையில் நிலைத்திரு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு, ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, பரிசுத்தத்தில் நிலைத்திரு, அழைப்பினில் நிலைத்திரு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, சாட்சியாக நிலைத்திரு இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு, சாட்சியாக வாழ்ந்திடு இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு. பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாருக்கும் பாட்டு தெரிஞ்சுட்டா? நீங்களே தனியா பாடுறீங்களா? ஒரு ஸ்டான்ஸா ஆகா பாடணும், இன்னொரு ஸ்டான்ஸா ஓகோ பாடணும் சரியா? யார் சவுண்டா பாடுறன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பில் என்று நிலைத்திரு நீங்க பாடணும், ஜபத்தில் என்று நிலைத்திரு நீங்க பாடணும் சரியா? லாஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திரு, ஆகா டீம் இன்னும் சவுண்டா படிங்க, டீச்சர்ஸ் எல்லாம் படிங்க. இப்போ ஓகோ படிக்கலாமா? படிங்க பாப்போம். ஜபத்தில் என்றும் நிலைத்திரு, செல்ல தங்கை நிலைத்திரு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திரு, ரெண்டு வாட்டி வரணும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இப்போ சாட்சியாக நிலைத்திரு, இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு, சாட்சியாக நிலைத்திரு இறுதி வரை நிலைத்திரு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, ஜீவ கிரீடம் பெற்றிடு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திடு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திடு, சின்ன தம்பி செல்ல தங்கை நிலைத்திடு, கற்றுக்கொண்ட யாவற்றிலும் நிலைத்திடு. சரி எல்லாரும் அழகா பாட்டீங்களா? பிபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி அடுத்தது மூணாவது பாட்டு எடுங்க எல்லாரும். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அக்கா பாடுற எல்லாரும் கவனிங்க சரியா? எல்லாரும் எடுத்தாச்சா பாட்டு?
மூணாவது பாட்டு எல்லாரும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்தவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. பாடுதால் பின்னாடி இருக்கவங்ககிட்டலாம் இல்லையா? சரி, மூணாவது பாட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. படிக்கலாமா? இல்ல இல்ல நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ன ஒருக்கா நாங்க படிக்கிறோம், கேளுங்கண்ணே. இல்ல இல்ல நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாட்டு? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சொல்லி தரும்போது நாங்கள் தனியாக படிக்கிறோம், ரெண்டாவது டைம் சொல்லி தரும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பின்னாடி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு பாட்டு புரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் தனியாக படிக்கிறீங்களா? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஆகாவா ஓகோவான்னு பார்த்துடலாம். இல்ல இல்ல நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது என்ன ஒருக்கா பாடிடலாமா எல்லாரும் சேர்ந்து? ரெடி ஸ்டார்ட். இல்ல இல்ல நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு,
நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை. எல்லாரும் சூப்பரா படிச்சீங்க. நாங்க உங்களுக்கு பிபிஎஸ் கிளாப் பண்ணிடுறோம். இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? ஓகோவா சவுண்டே இல்லை ரெண்டு பக்கமும். சாப்பிடாம வந்துட்டீங்களா? நிரந்தரம் இல்ல நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நிரந்தரம் இல்ல நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பண்றத
அன்பு நிலையானது அது தேவனின் அன்பு நித்தியமானது அது இயேசுவின் அன்பு நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நல்லா இருந்துச்சா? எல்லாரும் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் போடலாம். எல்லாரும் பண்ணுவீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் அழகா ஆடுனீங்க. சூப்பரா இருந்துச்சு. இன்னும் அழகா ஆடுங்க. நிரந்தரம் இல்ல நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம் நண்பர்களின் அன்பு விலகி போகலாம் பெற்றோரின் அன்பு மாறி போகலாம் நண்பர்களின் அன்பு விலகி போகலாம் நிலையானது அது தேவனின் அன்பு நித்தியமானது அது இயேசுவின் அன்பு நிலையானது அது தேவனின் அன்பு நித்தியமானது அது இயேசுவின் அன்பு நிரந்தரமில்லை நிரந்தரமில்லை இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. டீச்சர்ஸும் சூப்பரா பண்ணீங்க. எல்லாருக்கும் விபிஎஸ் கிளாப். ஸ்டூடெண்ட் பண்ணிருங்க. சரி, முதல் நாள் வசனம் பார்க்கலாமா? முதல் நாள் வசனம் யாருக்கா தலைப்பு ஏதாவது தெரியுமா? டீச்சர் சொல்லக்கூடாது பிள்ளைங்களுக்கு. ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்க, அதனால நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வசனம் பார்க்கலாம். சரிங்களா? வசனம் எல்லாருக்கும் பிடிக்குமா? என்ன சவுண்டே இல்ல? இப்போ இந்த அக்கா சொல்லி தருவாங்க. சரிங்களா? வசனம் எல்லாருக்கும் பாருங்க. அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். சொல்லாத யாரா ஒருத்தர் வாங்க. அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். தேவன் நண்பாகவே நிலைத்திருக்கிறார். நீங்களும் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16
பின்பாகம். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? கேர்ள்ஸ் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வாங்க. யாருக்குமே தெரியாதா வசனம்? அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்து இருக்கிறான். 1 யோவான். தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16. சரி, வெரி குட். அழகா சொன்ன கேத்ரின். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. சரி, இப்போ இந்த வசனத்துக்கு ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? நீங்க வசனம் சொல்ல சொல்ல அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, சரியா? மெதுவா சொல்லுங்க, அப்பதான் அவங்க பண்ண முடியும், சரியா? அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். புரிஞ்சுதா ஆக்ஷன்? என்னக்கா பண்ணட்டுமா? தேவன் அன்பில் நிலைத்திரு. ஓகேவா? இப்படி அன்பில் நிலைத்திரு. கொஞ்சம் அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4:16 பின்பாகம். ஆக்ஷனோட ஒருத்தவங்க பண்ணலாமா? புரிஞ்சுதா ஆக்ஷன்? புரிஞ்சுதா இல்லை என்ன பண்ணணுமா? இவ்வளவு நேரம் பிள்ளைங்க பண்ணாங்க. இப்ப டீச்சர்ஸ்ல யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க. நாங்க வசனம் சொல்றோம், நீங்க பண்ண போதும். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணி டீச்சரை என்கரேஜ் பண்ணுங்க. தேவன் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். என்னங்க கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. அன்புனா என்னன்னு யாருக்கா தெரியுமா? அன்பு அப்படின்னா என்ன? அக்காக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் சத்தமா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாதா? அன்புனா என்ன? முன்னாடி வந்து சொல்லுங்கப்பா. சரி, உட்காருப்பா. அன்புனா வந்து ஒருவருக்கு ஒருவர் 2 பேரும் விட்டு கொடுத்து அன்பா இருக்கிறது தான் அன்பு, சரிங்களா? அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்க இருப்பீங்களா? ஸ்கூல்ல யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அன்பா இருப்பீங்களா? நீங்களாம் இருக்க மாட்டீங்களா? எல்லாரும் இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் அன்பில் நிலைத்திருனா இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், சரிங்களா? யாரெல்லாம் அன்பா இருப்பா? ஃப்ரெண்டு கிட்ட யாரெல்லாம் கோவப்படுவா? அவங்கெல்லாம் கை தூக்குங்க. கோவப்படுறவங்க.
அன்பா இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்ல பசங்க. அவங்களெல்லாம் ஏசப்பாக்கு எப்படி ரொம்ப பிடிக்கும். நீங்க அன்பா இருப்பீங்களா? இதுதான் அன்பா இருக்கிறது. உங்க ஃப்ரெண்டோட நீங்க அன்பா இருக்கிறது தான் இது. சரிங்களா? நம்மளோட முதல் தலைப்பு அன்பில் நிலைத்திரு. சரிங்களா? அன்பில் நிலைத்திருக்கணும். எல்லாரும் எப்போதும் எல்லாரு கூடயும் அன்பா இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தவங்க சண்டை போட்டாலும் திரும்ப நீங்க அவங்ககிட்ட போய் பேசணும். சரிங்களா? ஏசப்பா பிள்ளைங்கெல்லாம் பேசுவாங்க. யாரெல்லாம் பேசுவா? நீங்களாம் ஏசப்பா பிள்ளைகள் தானே? எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா? யார் கூடலாம் சண்டை போட்டிங்களோ அவங்கக்கிட்டலாம் இப்போமே சமாதானமாயிருங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இருக்கிறதா அன்பு. முதல் தலைப்பே அதுதான். சரிங்களா? எல்லாரும் அன்பா இருங்க. என்ன சவுண்டே இல்லை? தூங்கிட்டீங்களா? ஆகா டீம்ல இருந்து ஒரு சவுண்ட் கொடுங்க. ஓகோவா ஆகாவா? ரெண்டு பேருமே சேர்ந்து சவுண்டு கொடுத்தனால அந்த பக்கம் ரொம்ப சவுண்ட் வந்துட்டு. சரி, அடுத்து அந்த அக்கா உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த ஒரு கேம் விளையாடலாமா? கேம்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சரி, இப்போ ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொருத்தங்க வரணும். யார் வரீங்க? யாராவது இந்த பக்கம் இருந்து ஒருத்தங்க, இந்த பக்கம் இருந்து ஒருத்தங்க. வரவங்களுக்கு பெரிய கிஃப்ட் இருக்கு. வராதது யாராவது ஒருத்தர் வாங்க. சரி, இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா ஒரு மணி கேம். சரியா? அக்கா கையில எவ்வளோ ரூபா இருக்கு? அப்போ அக்கா அந்த 10 ரூபாவை 1 2 3 சொல்லிட்டு விடுவேன். இப்படி கை வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த 10 ரூபா கையை இப்படி வச்சு பிடிக்கணும். சரியா? இப்படி கையை வச்சுக்கணும். நான் 1 2 3 சொல்லும் போது இந்த பக்கம் இருக்கிறவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 10 ரூபா. சரியா? ஆகாவா ஓகோவா? யாருன்னு சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க பாப்போம். ஆகாவா ஓகோவா? சரி, போதும் போதும் போதும். சரி, யாருன்னு பாப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் யார் பிடிக்கா? பாய்ஸா கேர்ள்ஸா? சரி, பாய்ஸ்க்கு. சரியா? இப்படி இப்படி வைக்கணும் கையை. கம்மாடி தள்ளிதான். இப்படி வச்சு அவ 1 2 3 சொல்லும் விடுவா. நீ அந்த 10 ரூபா பிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? ஒன் 2 3 நான் விட்டுட்டு அப்படிதானே அக்கா? இப்போ இவன் பிடிக்கிறானா பாப்பமா? நான் ரெடி? 1 2 3 மிஸ் பண்ணிட்டு அப்படிதானே அக்கா? இப்போ இவன் பிடிக்கிறானா பாப்பமா? தள்ளு. 1 2 3 அச்சோ போச்சா? ஆகா டீம்ல ஓகா டீம்ல விட்டுட்டாங்களா? இப்போ ஆகா டீம்ல பிடிக்கிறாங்களா பாப்பமா? பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? சரி, பாப்போம். சரி, போ. 1 2 3 சரி, எப்படியோ அந்த அக்கா பிடிச்சிட்டாங்க. அப்படிதானே? சரி, டீச்சர்ல ஒருத்தவங்க கூப்பிடலாமா இதுக்கு? சரி, அடுத்த செக்ஷன்ல பண்ணலாம். சவுண்ட் படாதீங்க, அமைதி. இப்போ 10 ரூபா, அடுத்த செக்ஷன்ல 100 ரூபா. சரியா? அதை யார் பிடிக்கிறாங்க பாப்பா? வீட்ல இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க எல்லாரும். ஓகேவா? சரி, இப்போ நாள் 1க்கு உள்ள கதை அக்கா சொல்லுவாங்க கேளுங்க. சரியா?
எல்லாரும் கதை கேட்கலாமா? கதை எல்லாருக்கும் பிடிக்குமா? கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சரி, கதை சொல்லலாமா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ யார் வரானா, ஜோதின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணோட அப்பா வந்து நல்லா குடிப்பாங்க. அந்த அப்பா குடிச்சிட்டு டெய்லி வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து இப்போ அவங்க அம்மாவை அடிக்கிறதுனால தான் அவங்க அம்மா சவுண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது குடிச்சிட்டு வந்து உங்கள் அம்மாவை அடித்தா நீங்கள்லாம் அழுவீங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு ஜோதின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. அந்த பொண்ணு டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அவங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க. அப்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஜோதி வந்து, ஏம்மா நீங்கள் அப்பா மேலே கோபமே பட மாட்டீங்க அப்படின்னு கேட்பா. அப்போது அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பா வந்து ஒருவர் அன்பாக இருக்கணும்னு சொன்னது போல் நானும் அன்பாக இருக்கிறேன், நீ வந்து அப்பா மேலே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்பேன், சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. அப்புறம் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதே மாதிரி ஜோதியும் அவங்க அப்பா என்ன திட்டுனாலும் வாங்கிட்டு அப்படியே இருப்பா. ஒரு நாள் ஜோதி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. எல்லாரும் புது செருப்பு உங்கள் பழைய செருப்பு அத்துட்டா புதுசு வாங்கி கேட்பீங்களா? உடனே உங்கள் அம்மா வாங்கி தரலன்னா யாரெல்லாம் அழுவா? அந்த மாதிரி அந்த ஜோதி பொண்ணு அழலாம் இல்லை. அவங்க அம்மா வந்து தினமும் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். ஒரு அட்டை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க அம்மா. அந்த அட்டை கம்பெனியில் டெய்லி கூலி சம்பளம் வாங்கி அவங்க அம்மாவால் என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அம்மா அதை வச்சு தான் எல்லாமே ரன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு செருப்பு அத்து போச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுட்டு, ஐயோ எனக்கு செருப்பு இல்லையே, நாளைக்கு நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்னு ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட எனக்கு ஒரு செருப்பு வாங்கி தாங்கம்மான்னு சொன்னான். அப்போது அவங்க அம்மா பொண்ணு கேட்ட உடனே எதுவுமே சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரெண்டாவது அவங்க வேலை செஞ்சு வச்சிருந்த காசில் கொஞ்சம் காசு எடுத்து அந்த பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த செருப்பு வச்சுட்டு அந்த பிள்ளை ரொம்ப ஜாலியாக ஸ்கூலுக்கு போனா. 4ஆம் கிளாஸ் தானே படிக்கிறா. அப்போது அவங்க அம்மா டெய்லி முட்டு போட்டு அவங்க அப்பா எவ்வளோ தான் குடிச்சிட்டு வந்து அழுதாலும் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதனால அப்போது அவள் ஜோதியும் கூட்டு 2 பேரும் சேர்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா குடிக்கக்கூடாது, விடுதலை கிடைக்கணும், ஏசப்பா தருவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லி ஜோதிக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜோதியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. கொஞ்ச நாள் போச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியலை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னொன்னே ஜோதிக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போது ஜோதி வந்து என்ன பண்ணானா, ஏசப்பா எங்கள் அம்மா இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாங்களே, அவங்க அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க உடம்பு முடியாமல், பேசக்கூட முடியல, வேலைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்பா டெய்லி அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்பவும் குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடிப்பாங்க, திட்டுவாங்க. சமையல் பண்ணணும், ஜோதி தான் எல்லா வேலையும் பண்ணணும். 4ஆம் கிளாஸ்லேயே அந்த பொண்ணு படிப்பை கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்து சமையல் பண்ணி அம்மாவை பார்த்துட்டு வந்து அப்புறம் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அம்மா இறந்து போயிடுறாங்க. ஜோதிக்கு காசு இல்லை. அம்மாவை வந்து அம்மா இருந்தால் தானே நமக்கு வேலை செஞ்சு தர முடியும், அம்மாவும் இல்லையே, அப்பா நமக்கு இப்படி ஒன்றுமே தரமாட்டாங்களேன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு நாள் ஏசப்பாட்ட வந்து, ஏசப்பா எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும்போது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த செருப்பை எடுத்து அவள் திரும்ப பார்த்துட்டே இருப்பா. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சு, எல்லார் வீட்லேயும் சில வீட்டிலலாம் குடித்தா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அப்பா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாங்க. விற்றதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை. அப்போ ஜோதிட்ட வந்து எனக்கு எதாவது வேணுங்கிற கோவத்தில், ஒன்றும் இல்லாதுங்கிற கோவத்தில் அவங்க அப்பா வந்து ஜோதியை போட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவள் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லையே என்ன பண்ணட்டுன்ட்டு ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு அவள் கையில் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த செருப்பு மட்டும்தான் அவள்கிட்ட இருந்தது. அந்த செருப்பை கொண்டு கொடுப்பா அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு அப்படி கொடுத்துட்டு அவங்க அப்பா அவ்வளோ குடித்தாலும் டெய்லி அவங்க அப்பாவுக்கு படுக்க வைக்கிறது, பாய் விரித்து தலகாணி எல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடு போட்டு கொடுக்குறது, சமைக்கிறது. அவள் ஸ்கூலுக்கே போகல, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, ஸ்கூலுக்கே போகல, அப்படியே வீட்டில் இருந்தா. கொஞ்ச நாள் ஆச்சு, போயிட்டே இருந்தா. அவங்க அப்பா குடியே விட்ட மாதிரியே இல்லை. அவளும் டெய்லி ஜெபம் பண்ணா, அழுது முழங்கால இன்னும் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பார்த்தா முடியல. அதுக்கப்புறமா அவங்க அப்பா ஒரு நாள் அந்த செருப்பை வாங்கிட்டு போனாங்கல்ல, போயிட்டு வந்து அவங்க அப்பா போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ நம்ம பொண்ணை அடிச்சும் துன்புறுத்தியும் அவள் நமக்கு செருப்பை கூட தந்து நம்ம அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே செய்யலான்னா அவள் நம்ம மேலே ஏன் இவ்வளோ அன்பாக இருக்கா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தோணுச்சு. அன்பாக இருக்கான்னொன்னே அவங்க அப்பா வந்து என்ன நினச்சாங்கன்னா, டெய்லி நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரா நம்ம பொண்ணு, இத்தனைக்கும் நம்ம அவளுக்கு ஒன்றுமே செய்யலேன்னு அவங்க அப்பா உணர்ந்தாங்க. அந்த இடத்துல
உணர்ந்துட்டு அவங்க அப்பா அன்னைக்கு அந்த செருப்பை எடுத்து வீட்டில் தனியாக வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து, உங்களுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்? அந்த பொண்ணுக்கும் பிரியாணி பிடிக்கும், ஆனால் வாங்கி கொடுக்கல அவங்க வீட்டில். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து பிரியாணி வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்ததோட அவள் வந்து அவங்க அப்பா தூரமாக வரும்போதே அவள் வந்து ரொம்ப பயந்து நடுங்கி போய் நிற்பா. அப்போ அவள் அங்கேருந்து வரும்போது அப்பா கையில் என்ன ஒரு கவர் இருக்குதே அப்படின்னு நினச்சி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்பா பக்கத்தில் அப்படியே மெதுவாக வந்தாங்க, ஜோதியோட தலையை அப்படியே மெதுவாக தடவுனாங்க. தடவிட்டு இந்தாமா இது உனக்கு தான் சொன்னாங்க. அப்போ அவள் என்னன்னு கூட கேட்கல, அவள் அப்படியே அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்தோன்னே அவங்க அப்பா அவளை கட்டி பிடிச்சி அழுதாங்களாம். உடனே அவளும் அழுதுட்டு அந்த கவரை வந்து வாங்கிக்கிட்டாளாம். வாங்கி பார்த்தா அதில் பிரியாணி இருந்துச்சான். அப்போ அவள் சந்தோஷத்தோட அதெல்லாம் அவங்க அப்பா சொன்னாங்களாம், இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியும் அவளோட செருப்பையும் திரும்ப அவங்க அப்பா கொடுத்தாங்களாம். அவங்க அப்பா என்ன நினச்சாங்கன்னா, மனசில் யார் பேசினது அவங்க அப்பா மனசில்? ஏசப்பா வந்து அன்பா அவங்க பொண்ணு அன்பு காட்டினால அவங்க வந்து மனம் மாறிட்டாங்க. அதேமாரி உங்கள் வீட்லேயும் யாராக இருந்தால் நீங்கள் அன்பாகவே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஏசப்பா மனமாற்றத்தை உண்டாக்குவாங்க. சரிங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன? அன்பில் இளைத்திரு. அது போல எல்லாரும் அன்பாக இருப்பீங்களா? ஓகே, சரி, கொஸ்டின் கேட்கலாமா? சரி, அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தர் முன்னாடி வாங்க, அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க. வராதவங்க வாங்க, உட்கார். நீ வந்து அந்த பொண்ணு எத்தனாம் கிளாஸ் படித்தா? 4th. அந்த எல்லாரும் இந்த அண்ணனுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரா ஒரு இந்த சைடு இருந்து ஈஸியான கொஸ்டின் தான் கேட்போம். வாங்க. வா. அந்த பொண்ணோட பேர் என்ன? ஜோதி. வெரி குட். எல்லாரும் இந்த பாப்பாக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. வாங்கிட்டு போ. சரி, வெரி குட். அந்த பிள்ளை சூப்பராக சொல்லிட்டு ஜோதிக்கு அவங்க அம்மா என்னது வாங்கி கொடுத்தாங்க? செருப்பு. வெரி குட். இந்த பிள்ளைக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. சரி, எல்லாரும் கதையை நல்லா கேட்டிருக்கீங்க. சரி, இதுக்கப்புறமா அவங்கவுங்க கிளாஸ்க்கு போகலாமா? சரி, கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படியே உட்காருங்க. உங்க டீச்சர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உட்காருங்க. தெரிஞ்சாலும் நாங்கள் இன்னொருக்கா அறிமுகப்படுத்துவோம். சரி, இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கவுங்க கிளாஸ்க்கு போகலாம். அப்படியே இருங்க, உங்கள் டீச்சரை கூப்பிட்டு உங்கள் டீச்சரை கொடுப்போம். சரியா? இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க. எல்லாரும் ஜெபப்பாடு படிக்கணும்னா ஜெபம் முடிஞ்சோடனே எல்லாரும் பாட்டுத்தாள் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜெபான்னே முழங்கால் போடணும். முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போட்டிங்களா? கையை கூப்பி கண்ணை மூடுங்க. நல்ல பிள்ளைங்களா. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எசப்பா, அந்த மாதத்தின் இந்த முதலாவது நாளிலும் கூட எசப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளோடு கூட எசப்பா விபிஎஸ் தகப்பனை நடத்தும்படியாய் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கீங்களே எசப்பா, அந்த அன்பை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எசப்பா, அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எசப்பா நாங்களுடைய கரத்தில் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எசப்பா, அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதத்தின் அப்பா மூலமாய் தகப்பனே ஞானத்திலும் அறிவிலும் தகப்பனே சிறந்து விளங்குகிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க எசப்பா. தகப்பனே, அந்த விபிஎஸ்ஸையும் கூட அப்பா அந்த நாளிலும் முதலாவது நாளிலிருந்து எசப்பா தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் என் தேவனுடைய கிருபை எசப்பா தகப்பனே எங்களோடு கூட இருந்து நீர் ஒவ்வொரு காரியங்களிலும் எசப்பா நீர் எங்களை நடத்தி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன தேவைகள் என்னென்ன தகப்பனே அப்பா தேவைகளுக்காக இருக்கிறதோ எசப்பா எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து தாங்கப்பா. 10 நாட்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து வாங்கப்பா. எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் எசப்பா அந்த இடத்துல கடந்து வரும்படியா என் தேவன் நீர் தகப்பனே அந்த பிள்ளைகளை அழைத்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எசப்பா, அந்த தகப்பனை முதலாவது நாளிலும் கூட அந்த முதல் செக்ஷனை நாங்களுடைய கரத்துல தருகிறோம் ஐயா. மீதி ஒவ்வொரு வேளையும் நீங்க எங்களுக்கு பொறுப்படுத்து நன்மையும் கிருபையினால் முடிசூட்டுங்க. எங்களை நீங்க பொறுப்படுத்து நன்மையாய் முடிசூட்டுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே. கச்சையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை செஞ்சிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். சரி, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இல்ல லிஸ்ட் வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் கூப்பிட உங்களுக்கு நாங்கள் அந்த ஃபைலில் உங்களோட பிள்ளைங்களோட நேம் கொடுத்தோம்ல, அதை எடுத்துட்டு முன்னாடி வரணும். சரிங்களா? பிகினர் ஏ கோல்டா, பிகினர் ஏ. நிரந்தரம் இல்லை, நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நிரந்தரம் இல்லை, நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். பெற்றோரின் அன்பு மாறி போகலாம், நண்பர்களின் அன்பு விலகி போகலாம். நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிலையானது அது தேவனின் அன்பு, நித்தியமானது அது இயேசுவின் அன்பு. நிரந்தரமில்லை, நிரந்தரமில்லை, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, 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 இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. பத்தி பார்த்தோம். யார பத்தி பார்த்தோம்? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க. ஆமா, யாராவது ஒருவர், யாராவது ஒருவர். ஓஹோ தான் சொல்லுது. ஆஹாக்கு என்ன ஆச்சு? டயர்ட் ஆச்சு. சரி, ஆஹால ஒரு பொண்ணு கை தூக்கி இருக்கா, என்னன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, முன்னாடி வா, சொல். வா வா வா. என்ன தொடர்கதை பார்த்தோம்? டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் இல்லை. ஆப்போஸ் பண்ணுங்க. இல்ல, வேற வேற சொல்லுங்க. ஷாரோன் வா. அவன் வா. ஷாரோன் வா. சாமுவேல் மோரிஸ். சாமுவேல் மோரிஸ். 2 பேர் சொன்னாங்க. 3 பேருக்கும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வாமா, நீனும் சொன்ன அழகா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டேன், என்னது? சாமுவேல்
மோரிஸ் பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? தொடர்கதையா லாஸ்ட் இயர் பார்த்தோம். இந்த 3 பேருக்கு பிரைஸ் கொடுத்துரு. பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த வருஷம் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருமே டயர்டா இருக்கீங்கல்ல? காலையில போட்டு மேக்கப் போயிடுச்சுல? போகலையா? அழகா அழகா தலைச்சீவி பவுடர் போட்டு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க? ஜெனிஃபர்லாம் பார்த்தா பேன் இருக்கா. அங்கே எல்பிக்கு என்னடா நடக்குன்னே தெரியலை. என்ன சரியா? ஸ்டாண்டிங் மைக் வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு சின்னதாக ஒரு டச்சப் பண்ணிடுவோமா? மேக்கப் போட்டுடலாமா எல்லாரும்? கேர்ள்ஸ்க்கு அதெல்லாம் ஓ சூப்பர் மேக்கப் போட போகிறாங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் தர போகிறாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு ஆர்வமாக இருக்கா? இல்லை என்னடா ஆச்சு ஆஹாக்கு? ஒரே டயர்டாகவே இன்ட்ரெஸ்டாகவே இல்லையா ஆஹா? ஆர் யூ ரெடி? ஓஹோ, ஆர் யூ ரெடி? பாருங்கடே, ஏன் டே இன்னும் சத்தமா சொல்லலாம் சரியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சரி, ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்டாண்டிங் மைக் வச்சா தான் நான் அந்த டச்சப் உங்களுக்கு சொல்லி தர முடியும். இது வச்சு சொல்லி தர முடியாது. ஹா லூ 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 லே 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 யா செய்யுமா? ஹalleluya பண்ணிடலாமா? ஹா 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 லூ 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 லே 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 யா ஹalleluya ஃபாஸ்டா செய்யுமா? ஹா 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 லே 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 லூ 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 யா ஹalleluya. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் அடுத்து பாய்ஸ் செய்வாங்க சரியா? செய்வோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஹா 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 லே 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 லூ 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 யா ஹalleluya. சரி, இப்போ ஹோ ஹோ பண்ணிடலாமா? பண்ணலாமா? செய்யுங்க. ஹா 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 லே லூ லூ லே 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 யா ஹalleluya. என்ன அழகாயிட்டீங்க பவுடர் போட்டோன்னே. சூப்பரா இருக்கீங்களா? அப்படியே ஜொலிக்குது, என் கண்ணுக்கு அப்படி பார்க்க முடியல. ரொம்ப பிரைட்டா இருக்கிறீங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பின்னாடி போய் உட்காரு. பின்னாடி போய் உட்காரு. அது உட்காரு. ஓ ரெண்டு பேரும் நம்ம இந்த வருஷம் தொடர்கதை வந்து ஒரு மிஷனரியை பார்க்க போறோம். யாரை பார்க்க போறோம்? கேக்குதா? பின்னாடி வரைக்கும் கேக்குதா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சரியா? நம்ம இந்த வருஷம் ஒரு மிஷனரியை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மிஷனரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருநெல்வேலியே புரட்டி போட்ட ஒரு ஐயாவை தான் நம்ம என்ன பார்க்க போறோம். ஒரு மிஷனரியை நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலிக்காண்டி. கவனிமா, நம்ம திருநெல்வேலிக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க? பாடுபட்டு நம்மளுக்காண்டி ஓடி ஒளிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க? ஊழியம் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க, அப்படிப்பட்ட ஒரு ஐயாவை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 10 நாளும் தியானிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். இன்னும் அதிகமா அவங்கள பத்தி என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்காண்டி இப்படி பண்ணாங்களா? ஐயோ, நம்மளுக்காண்டி இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்ணல. நம்மளுக்காண்டி அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணிருக்காங்க? தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க லைஃபே நம்மளுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க? ஆரஞ்சு கலர் ஷர்ட். தம்பி இங்க பாருமா, என்ன நடக்குதாங்க? இங்க பாருங்க. நம்மளுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க? ஊழியம் பார்த்திருக்காங்க. நம்மளுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க? ஓடி இருக்காங்க. நம்ம திருநெல்வேலி லைஃபே என்ன பண்ணிருக்காங்க? மாத்தி இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். அவங்க பேர் என்ன தெரியுமா? கெஸ் பண்ணிருப்பீங்க. யாரு? ரேனியஸ் ஐயாவை பத்தி தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? தொடர்கதையா பார்க்க போறோம். என்ன ஜெபிலா, என்னாச்சு? ஃபோன் பண்ணாங்களா ரேனியஸ் அங்கிள்? ஆமாக்கா, ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வரல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அவங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் சுண்டு வலைய பார்க்க வர போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன இப்போ வரலங்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே வெல்கம் கிளாப் பண்ணா வந்துடுவாங்க. வெல்கம் கிளாப் கொடுக்கலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3
1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இதுதான் யாரு? ரேனியஸ் ஐயா. யார் இவங்க? ரேனியஸ் ஐயா. நம்ம திருநெல்வேலிக்காண்டி பாடுபட்டு நம்மளுக்காண்டி மிஷினரி பண்ண ரேனியஸ் ஐயாவை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தியானிக்க போகிறோம். நம்ம கோயிலை கட்டியிருக்காங்க. நம்மளுக்காண்டி அதிகமாக உழைச்ச ஒரு ஐயர்வாள் தான் யாரு? ரேனியஸ் ஐயா. சரியா? என்னாச்சு இங்க? என்னாச்சு? டேய், ஏன்டா இந்த முடிவு எடுத்த? நீ யாரு கேட்ட நீ இந்த முடிவு எடுத்த? யார் வந்துட்டு சொன்னா இப்படி பண்ணதுக்கு? வீட்டுல எல்லாத்தையும் கேட்கணுமா கேட்க கூடாதா? எவ்வளவு தைரியம் உனக்கு இது மாதிரி பண்ணதுக்கு? யார் சொன்னா வந்துட்ட? சொல்லிட்டு ரேனியஸ் அம்மா, ரேனியஸோட அம்மா ரேனியஸ் கேக்குறாங்க, திட்டுறாங்க. ரேனியஸ், யார கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த? என்கிட்ட கேட்கலாம்ல, அம்மா நான் இருக்கேல்ல, என்கிட்ட கேட்காம நீ ஏன் இந்த முடிவு எடுத்தன்னு சொல்லிட்டு ரேனியஸ என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. திட்டுறாங்களா? ரேனியஸ், யாரு கேட்டு நீ இந்த முடிவு எடுத்த? அவங்க வீட்டில் அவங்க ரேனியஸ்க்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. யார் இருக்காங்க? ஒரு தங்கச்சியும் தம்பியும் இருக்காங்க. அவங்களும் என்ன வார்த்தை கேட்காங்க? ரேனியஸ் அண்ணா, யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? குடும்பத்துல கேட்கலாம்ல, அம்மா ஒரு விதவை, நம்மளுக்கு காசு பணம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம எப்படி இதை பார்க்க போறோம், நம்ம எப்படி இதை செய்ய போறோம்? அப்படி என்ன முடிவு எடுத்தார் ரேனியஸ் ஐயா? ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஒரு முடிவெடுத்தாரு. அந்த முடிவுல குடும்பத்துக்கு என்னது? ஒரு சந்தோஷமே இல்ல. அம்மா பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்றாங்க? திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தம்பி தங்கச்சி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த முடிவுல என்னது இல்ல, விருப்பமே இல்ல, நம்மளுக்கு அப்பா இல்ல, ஆனா யாரா இருக்கிறீங்க? அண்ணனா நீங்க தான் இருக்கிறீங்க, அப்பாவை நீங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை நடத்த முடியும் சொல்லும் போது ரேனியஸ்க்கு வந்து ஒரு குழப்பம். நம்ம குடும்பத்துல நம்ம அம்மா எவ்வளவு பாசமா வளர்த்தாங்க, நம்ம இது வரைக்கும் கேட்டது எதுவுமே. உங்க வீட்டுல எல்லாம் நீங்க கேட்ட உடனே வாங்கி தருவாங்கல்ல? நீங்க ஏதாவது சொன்னா வாங்கி தருவாங்களா? வாங்கி தர மாட்டாங்களா? வாங்கி தருவாங்க. ஐசக்கெல்லாம் உடனே வாங்கி தந்துருவாங்க. இங்க வேற யாருக்கு வாங்கி தருவாங்க உடனே? எல்லாருக்கும் வாங்கி தருவாங்க. அப்படி நம்ம அம்மா நம்மளை பாசமா வளர்த்தாங்க. அந்த அம்மாவே என்ன சொல்றாங்க? யாரு கேட்டு நீ இந்த முடிவை எடுத்த? தம்பி தங்கச்சி என்ன சொல்றாங்க? நீங்க போவாதீங்க, எங்க குடும்பத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறாங்க? ரேனியஸ் அடுத்து ஏசப்பாட்ட பேசுறாங்க. ஏசப்பா சொல்ற ஒரே வார்த்தை, நீ ஊழியத்துக்கு வா, நீ அநேக பேர மாத்தணும், நீ அநேக பேர அன்புக்குள் நடத்தணும், நீ அநேகரை எப்படி நிக்கணும்? நிலைத்து நிக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாங்க? ஏசப்பா யார்கிட்ட சொல்றாங்க? ரேனியஸ் ஐயாட்ட சொல்றாங்க. உடனே ரேனியஸ் ஐயா என்ன சொல்றாங்க? இல்லம்மா, இல்ல தம்பி தங்கச்சி, நான் கண்டிப்பாகவே எங்க போவேன்? ஊழியத்துக்கு தான் போவேன். அப்போ இன்னொரு குரல் கேக்கு. என்ன கேக்குது? ஹான்னு ஒரு ஆளு சிரிக்கிறாங்க. உனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, உனக்கு பிரேயர் பண்ண தெரியாது, உனக்கு என்னது ஊழியன்னா என்னன்னே தெரியாது, உனக்கு குடும்பத்துல சப்போர்ட்டே கிடையாது. என்னது சப்போர்ட்டே கிடையாது. ஒரு ஊழியத்துக்கு வரணும்னா சாதாரணமா வந்துடலாமா? வரவே முடியாது. ஒரு சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் இல்லாம எப்படி நீ ஊழியம் பார்ப்பேன்னு ஒரு சத்தம் கேக்குதா? என்னது கேக்குது? ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் நாளைக்கு பார்ப்போம். சரியா? யாரு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து சரி ஓகே. இப்போ ஒரு சின்னதா ஒரு சரியா, இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே? இங்க யாருக்கா இருக்கவங்களுக்கு பர்த்டேயா? யாருக்காவது பர்த்டேயா? யாரு? டைரக்டருக்கு. வேற யாருக்காவது இருக்கா? வேற யாருக்குமே இல்லையா? ஸோ டைரக்டர் இஸ் ஸ்பெஷல். சரி ஓகே. டைரக்டர் அக்கா அபிஷாக்காக்கு நம்ம பர்த்டே இன்னைக்கு. அபிஷாக்காவுக்கு விஷ் பண்ணி ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடிடுவோம். சரியா? 3 ஸ்டான்ஸா இருக்கு ஹாப்பி பர்த்டேல. ஒரு ஸ்டான்ஸா மட்டும்
எல்லாருமே வாழ்த்தி அக்காவை என்ன பண்ண போறோம்? விஷ் பண்ண போறோம். சரியா? Happy birthday to you. Happy birthday to dear Abisha. Happy birthday to you. என்னடா பர்த்டேன்னு சொல்றாங்க, கையை கட்டிட்டு அமைதியா நிக்காங்களே, ஒரு சாக்லேட்டு ஒரு கேக்குன்னு தரலாம்லான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ? அப்படிதானே? ஆமா, அக்கா பர்த்டேக்காண்டி எல்லாருக்கும் ஸ்பெஷலா இப்போ எல்லாருக்கும் வயிறு பசிக்குதா இல்லையா? அதனால சூப்பரான சாப்பாடு எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. சாக்லேட்டும் கேக்கும் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த டைம்ல எது தேவை? ஃபுட்டு தான் தேவை. ஸோ அக்கா நம்ம எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு ருசியான ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு நாளைக்கு வரணும். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? கலர்ஸ் டே. என்ன டே? கலர்ஸ் டே. கிரீன் கலர் போட்டு வரணும். போட்டு வந்துடலாமா? ஆஹா, என்ன டீச்சர் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்வோமா? போட்டுடலாமா? எல்லாரும் கிரீன் கலர்ல வந்துடலாமா? சொல்லுங்க. ஓஹோ, வந்துடலாமா? வந்துடலாம். ஓகே. ஆமா, பச்சை கலர். சரியா? கிரீன் கலர். எல்லாருமே நாளைக்கு கிரீன் கலர்ல வந்துருங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி சார் நம்மளுக்காண்டி ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பாடுக்கு பேர்லாம் ஜோம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். அழகான கண்களில் கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சார் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? முதல் நாள் நல்லபடியா நடந்துச்சா? எல்லாருமே கத்துக்கிட்டீங்களா? உங்க டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பாடம் எடுத்தாங்க? எப்படி வசனம் சொல்லி கொடுத்தாங்க? சூப்பராக சொல்லி கொடுத்தாங்களா? புரிஞ்சிச்சா எல்லாமே? எப்படி டான்ஸு, கதையெல்லாம் பிடிச்சிருக்கா? இல்லை ரொம்ப போர் அடிக்குதோ? போர் அடிக்குதா? இன்னும் நடத்தணுமா இல்லை நம்ம ஜோமுனி முடிச்சிடலாமா? சரி, கரெக்டான நம்ம நேரத்துக்கு என்ன செய்கிறோம்? முடிக்கிறதுக்கும் ஆயத்தமாயிட்டோம். மணி 12:45 தான் என்ன செய்யுது ஆகுது. ஆகவே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்குரிய சரியான சாப்பாட்டு வேலைக்குள்ளாக என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். இதுவரை பதில் சொன்ன யாரும் என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. சரிங்களா? எப்படி? இதுவரை பதில் சொன்ன யாரும் பதில் சொல்லக்கூடாது. நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுபோல் எல்பி உங்கள் கிளாஸ்லேருந்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனால் எல்பி தவிர வேறு யாராலும் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, எல்பிக்கு கிடையாது. உங்கள் வகுப்பில் யாருனாலும் சொல்லலாம். மனப்பாடம் என்ன செய்ய வேண்டாம், இப்போ பண்ணுறதில்ல. இன்றைய நாளின் கருத்து வசனம் என்ன? சொன்னவங்க சொல்லக்கூடாது. முதல்ல எந்திரிச்சு முன்ன வரணும். இன்றைய நாளின் கருத்து வசனம் இருப்பிடம். யார் படிச்சிருக்கிறான்? தம்பி அழகா சொல்லிட்டீங்க நிறைய வாட்டி. அதனால் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ பரிசு வாங்காதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. யார் படிச்சிருக்கா? இன்றைய நாளின் கருத்து வசனம் வா முன்னவா. இதுவரை பதில் சொல்லலாம் எதுக்கும். ரைட், சொல்லு. நிலைத்திரு, நீ கட்சி நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14 முன்பாக. அன்பில் நிலைத்திரு. தேவன் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். நீ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அழைத்திருக்கிறார். இதில் ஒரு நிமிஷம் உனக்காக ஒரு சின்ன பரிசு. ஒரு நாள் ஒன்றுக்குரியது அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க, அப்படிதானே? சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நாள் ஒன்றுக்குரிய. எல்லாம் புக்கை மூடுங்க. யாரும் புக்கை திறக்கக்கூடாது. சரி, நாள் ஒன்றுக்குரிய வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அன்பில் நிலைத்திருக்கிறல். கூட்டத்தோட கோவிந்தாவை போடக்கூடாது. அன்பில் நிலைத்திருங்கள், இதுதான் இன்றைய நாளின் தலைப்பு. வசனத்தை ஆரம்பிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம், தேவனும் அவனில். ஆம், ஆகவே சரி, தேவன் அன்பாக இருக்கிறார். நாமளும் என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருந்தா நாம் என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட முடியும் என்று சொல்லி அருமையாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து நாம் இந்த முதல் நாளை நிறைவு செய்யலாம். ஆண்டவர் நமக்கு இந்த முதல் நாள் விபிஎஸ்ஐ சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். விசேஷமாக இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்பு சகோதரி அபிஷா அவர்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய பசியை நிச்சயிக்கிறார், நம்முடைய பசியை ஆற்ற இருக்கிறார். ஆகவே நாம் அவர்களுக்காக சிறப்பாக நான் அவர்களை வாழ்த்து ஜெபிக்கலாம். சரி, ஒருத்தர் நம்மள நினைச்சிடும் ஜெபித்து ஹலோ 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 ஹலோ. சரி, முழங்கால் படிக்கணுங்க. எல்லாரும் முழங்கால் போடலாம். முழங்கால் போடலாம். சின்ன தம்பி ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பிலே நிலைத்திருங்கள், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையானதொரு மதிய வேளையிலே விசேஷமாக விடுமுறை வேதாகம பள்ளியின் துவக்க நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை அழைத்து வந்து அன்பு பிள்ளைகளை எங்களுடைய கரங்களில் கொடுத்து இதுமாக அன்பு பிள்ளைகளுக்கு அன்பில் நிலைத்திருங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அன்பு பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதற்கு, நீர் அன்பானவர் என்பதை அன்பு பிள்ளைகளுக்கு நிரூபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. உற்சாகமாக செயல்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை ஊக்கப்படுத்தின ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக அவர்களை வழிநடத்தின இயக்குநர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்தலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய நாமத்தினாலே அன்பு சகோதரி அபிஷாவை வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பு மகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவள் நிமித்தமாக எங்களுக்காக நீர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தின் சார்பாக அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. தொடர்ந்து இருக்கிற நாட்களையும் எஞ்சி நாட்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் சகலத்தையும் நீர் நேர்த்தியாய் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக, ஆமென். உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்று
சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளவென்ற பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.